ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக உயிரை பணையம் வச்சு நம்ம மல்லி வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆமாங்க, நம்ம மகா ஹெல்ப்போட ரொம்பவே சூப்பராக அப்படியே வந்து ஒரு டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அந்த எமர்ஜென்சி சவுண்டெல்லாம் வந்து வர வச்சு அந்த கேப்பில் நம்ம மல்லி வந்து ரொம்பவே அருமையாக போலீஸை வர வச்சு அங்கேருந்து வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வண்டியில் வந்துட்டே இருக்கும்போது விஜய்க்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேசுகிறாங்க. பார்த்ததும் விஜய்க்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த அளவுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுறாரு விஜய். அதை பார்த்து நம்ம மல்லி வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுறாங்க. ஸோ உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம நாகு, மல்லி, விஜய் எல்லாருமே நடிக்கிறது இந்த ராஜி மட்டும்தான். நான் அப்படியே ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. என்னடா இது, வெண்பா கிடச்சிட்டாலே, விஜய்க்கு வந்து மல்லி மேலே இருந்த கோபம் போயிடுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய கேமை. அதாவது ராஜி வந்து விஜயோட காதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் வெண்பா காணாமல் போகிறா, ஆனால் கடைசியில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றது மல்லி தான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியுது விஜய், அது என்னன்ட்டு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி விஜய்க்கு அதில் ஓதுறாங்க இந்த ராஜி. ஏன்னா அந்த மாதிரி சொன்னால் தானே விஜய் வந்து ஒருவேளை இவளே பண்ணுவாளோ அப்படின்னு நினச்சி பழைய மாதிரி வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. சரிங்க, இப்போ தான் ஒரு வாரம் கழித்து நம்ம வெண்பாவை கஷ்டப்பட்டு நம்ம மல்லி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் இவங்க ரெண்டு பேர், மல்லிக்கும் விஜய்க்கும் உயிர் வந்த மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் இந்த நிஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெண்பா என் செல்லமேன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்து கொஞ்சம் முடிச்சுது. சரி, எங்கள் பொண்ணு வெண்பாவை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டதும் மல்லியும் சரி விஜயும் சரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. 6 நாள் காணாமல் போனது, 6 வருஷம் வெண்பாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி மல்லியும் விஜயும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க. கஷ்டப்பட்டு நம்ம மல்லி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் நைஸாக வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க நிஷா. ஏன்னா இங்கே இருந்தால் நீங்கள் இப்படி தான் தொலைச்சிக்கிட்டே இருப்பீங்க, என்னால் என் அக்கா பொண்ணை இப்படியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, நாங்கள் சேஃபாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து இப்போது இன்னொரு பிரச்சனையே கிளப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக மல்லி அனுப்ப போகிறது இல்லை. விஜய் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் அழுறாரு, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, இந்த வேலையை தான் செய்கிறாரே தவிர போல்டாக வந்து பேசுறதில்ல. எப்பவுமே ஃபஸ்ட்லேருந்து நம்ம வெண்பாவை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறோன்னு வந்து போலீஸோடு வந்து நின்றாலும் அருவாவை, அதாவது அருவாமனை இருக்கு இல்லைங்களா, அந்த அருவாமனையை நிஷா கழுத்தில் வச்சு கூட மிரட்டி வெண்பாவை அவங்க வீட்லேயே விஜய் கூடவே இருக்க வச்சுருக்காங்க மல்லி. அந்தளவுக்கு தைரியமான பொண்ணாக இருக்காங்க. ஸோ இந்த டைமும் வந்து அருவாமனையை கழுத்தில் வச்சு கூட நிஷாவை வீட்டை விட்டு துரத்துவாங்களே தவிர நம்ம வெண்பாவெல்லாம் சான்ஸே இல்லை. மல்லி வந்து அந்தளவுக்கு வந்து போல்டாக இருக்காங்க. விஜய் விட்டாலும் மல்லி விட போகிறதில்ல. ஸோ நிஷா வந்து மல்லி கையால் எந்த மாதிரியான அடி வாங்க போகிறாங்க, எப்படி வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போகிறாங்க நம்ம மல்லி அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.